வணக்கம் கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே நாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு க்ரோத் ட்ரிக்ஸ், ட்ரெண்டிங் டிப்ஸ், ஏர்னிங் ஐடியாஸ் எல்லாம் கற்றுக்க போகிறோம். நான் பல சேனல்களை பார்த்து என்ன கற்றுக்கிட்டனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை பார்த்து நீங்கள் உங்களோட சேனலுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் யூடியூப் தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு நாம் ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும். ஸ்டுடியோ செட்டப்னா நிறைய செலவாகுமே, எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கவலைப்படாதீங்க. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டுடியோ செட்டப்புக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். Welcome to Creator Guide Tamil. நாம் நிறையா பணம் செலவு பண்ணி ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் கிடையாது, நாம் பிகினர்ஸ் தான். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத டூல்ஸை வச்சு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மொபைல். ஆமாங்க, இந்த மொபைல் வச்சு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மொபைல் தான் எல்லாத்துக்கும் பெரிய டூல். இதுதான் நம்ம ஸ்டுடியோ. இதில் தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய போகிறோம். அதற்கு உங்கள்கிட்ட நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். இரண்டாவது, ஒயிட் ஸ்டுடியோ. ஒயிட் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒயிட் ஸ்டுடியோவை பற்றி தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக ஒயிட் ஸ்டுடியோ பற்றி சொல்லிடுறேன். இதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை அனலைஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ எதனால் ரீச் ஆகுது, சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்கலாம். இதை பற்றி பேசணும்னா நிறையவே இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மூணாவது, டால்பியான். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது டால்பியான். யூடியூப்பில் வீடியோவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வாய்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நிறைய பேர் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுவாங்க, சில பேர் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே இந்த ஆப் சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப். நம்ம நார்மலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். டால்பியான் ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணும்போதே பேக்ரவுண்ட் நாய்ஸ், அப்புறம் அதுவே நம்ம வாய்ஸை எடிட் பண்ணி கிளியர் கட்டாக கொடுக்கும். நாலாவது, லெக்ஸிஸ் ஆடியோ. இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதை அப்படியே அப்லோட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கும், நம்ம வாய்ஸில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம். ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஐந்தாவது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ. நம்ம வாய்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம நார்மலாக மொபைலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் நோ ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் விளாக், குக்கிங், ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது, இது இல்லாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு ஸ்லைடு ஷோ, இப்போ பார்க்குறீங்களா இந்த வீடியோ மாதிரி இருந்தால் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் நிறைய தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ போட்டாலும் தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காகவே இந்த ஆப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஒன்று பிக்சல், இரண்டாவது கேன்வா, மூணாவது பின்ட்ரெஸ்ட். இது மாதிரி நிறையா வெப்சைட்ஸும் ஆப்ஸும் இருக்குது. அதுவும் காப்பிரைட்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். ஆறாவது, விஎன் எடிட்டர். நம்ம வீடியோவை மேக் பண்ண சூப்பரான ஆப். ஃப்ரீ தான், இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருக்குது. உங்கள் வீடியோவை இந்த ஆப்பில் சூப்பராக எடிட் பண்ணலாம். ஏழாவது, ChatGPT. நம்ம கண்டென்ட்டை சூப்பராக சம்மரைஸ் பண்ண சூப்பரான ஆப். இதில் நமக்கு தேவையான எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் தம்ப்நெயில், யூடியூப் லோகோ, டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், டேக்ஸ், ஹேஷ்டேக்ஸ் இது எல்லாமே இதில் கிடைக்கும். நம்ம கண்டென்ட் இன்னும் லென்த்தாக இல்லை ஷார்ட்டாக பண்ணணும்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எட்டாவது, மைக். ஆக்சுவலாக நான் மைக் யூஸ் பண்ணலை. இந்த வீடியோவை கூட மொபைலில் இருக்கிற மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் நம்ம சேனல் டெவலப் ஆக இது மட்டுமே போதாது. அதுக்கு நமக்கு ஒரு நல்ல மைக் வேணும். இப்போதைக்கு நம்ம மொபைலில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணிடலாம். போக நமக்கு எந்த மாதிரியான மைக் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மைக் நல்லா ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8 திங்ஸ் இருந்தாலே போதும், ஒரு யூடியூப் சேனலை நல்லா ரன் பண்ணலாம். இதுதான் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ செட்டப். இந்த மாதிரி சின்னதாக செட் பண்ணால் போதும், நாளைக்கே பெரிய ஸ்டுடியோ செட் பண்ணுற நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்பிக்கையோடு என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்களும் பெரிய யூடியூபர் ஆகலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.